வணக்கம் நண்பா நண்பிகள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து அமைதியான மனிதர்கள். நானும் தான் அதை பற்றி தான் நீ வெளியில் பேச போகிறோம். ஏன் ஒருத்தர் ஆகுறான், ஏன் அமைதியாக்கப்படுறான், ஏன் முதல் அமைதியாக இருக்குது, அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நிறைய பேர் கேட்குறத விட இப்போ மீடியாவில் வந்து அதிகமாக அது நீங்கள் இன்ஸ்டாவில் பண்ணாலும் சரி, யூடியூப்பில் பண்ணாலும் சரி, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்கிறாங்க. அமைதியின் தலை சிறந்த ஒரு நிலையில் இருக்குது, நல்ல ஒரு குணம், நல்லது நடக்கும் அமைதியாக இருந்தால் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதை பற்றி எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதை நான் 3 பார்ட்டாக வச்சு நான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து அமைதியாக இருக்கிறது, அடுத்து அமைதிப்படுத்துறது, அடுத்து அமைதியாகவே கடைசி வரைக்கும் இருக்கிறது. இந்த ஃபஸ்ட்டுக்கும் தேர்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அதை நான் ஃபஸ்ட்டு பார்க்குறது போல தான் அமைதியாக இருக்கிறது வந்து இப்போவே அமைதியாக இருக்கணும். இதுக்கு பேர் ஜோக்கா? அமைதியாக இருக்கிறது வந்து நீங்கள் வந்து குழந்தையிலேருந்தே வளர வளர உங்கள் கேரக்டர் டிசைனிங் அப்படின்னா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இடையில வந்து நான் மாறுவேன், நான் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுக்க போகிறேன் அப்படிலாம் அதெல்லாம் எடுத்தீங்கன்னா அது உங்களோடது. ஆனால் வளர வளர இந்த எங்கே பேசுனாலும் சரி, ஸ்கூலில் பேசுனாலும் சரி, வெளியே யார்கிட்ட பேசுனாலும் சரி, ஃபேமிலியில் பேசுனாலும் சரி, ரொம்பவே குவைட்டாக பேசுகிற வார்த்தைகளே 2-3 வார்த்தை தான் இருக்கும். அதுவும் ஆமாம், ஓகே, சரி, இவ்வளோ தான் இருக்கும். தவிர பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் இருக்காது. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். ரொம்ப அமைதியாக இருக்கிறவங்க வந்து சைக்காலஜிக்கல் படியாகவுமே அவங்க கம்ஃபர்ட் ஜோன் இருக்கு. அதாவது அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 4 பேர் 5 பேர் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு இடையில மட்டும்தான் ரொம்ப பேசுவான், ரொம்ப ஜாலியாக இருப்பான். அவங்க இல்லாதபோது வந்து ரொம்ப அமைதியாக இருப்பான். புதுசாக யாராவது வந்து பேசினாலுமே தயக்கமாக இருக்கும், கொஞ்சம் தயக்கத்தோடு தான் பேசுவான் இருக்கிறாங்க. இதில் வந்து ஒரு சிலருக்கு நிறைய டவுட்ஸ்லாம் இருக்குது. இதை வந்து தப்பாகவும் நினைக்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. ஒரு விஷயம் எனக்கு ஒரு கேள்விக்கு ஆன்சர் தெரியும். இப்போ காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா அங்கே எனக்கு ஆன்சர் தெரியும். ஆனால் என்னை சுற்றி ஒரு 30 பேர் இருக்கிறாங்க. நான் எந்திரிச்சு எனக்கு நர்வஸாகவும் இருக்குது. எல்லோரும் வந்து என்ன சைலண்ட்னு சொல்லி அதுவே நான் கேட்டிருக்கேன் கிளாஸில். இப்போ நான் எந்திரிச்சு போல்டாக ஒன்று சொல்லும்போது சொல்ல முடியல, என்னால் ஆன்சர் தெரிஞ்சுமே சொல்ல முடியாத நிலைமையில ஆக்கப்படுதேன். பர்சனலான ஒரு செய்தி தான் வீடு வந்து சொல்லிகிட்டு இருக்கணும். ஆக்கப்படுறாங்க. இது உங்களுக்கு நடந்திருக்கும், நடந்திருக்கும்னு நினைக்கிறேன், தெரியுது எனக்கு. இல்லை, புரியல. அடுத்து வந்து அமைதியாக்கப்படுறது, அதுவுமே கிட்டத்தட்ட இதோட சிமிலாரிட்டி மாதிரி தான். எப்படின்னா ஒரு வயசு வரைக்குமே நல்லா ஜாலியாக இருப்பான். ஒரு வயசுக்கு அப்புறம் அவனுக்கு ஏதாவது ஒரு இழப்பு வந்தாலோ, அவன் பிடிச்சவங்க யாராவது விட்டு போனதாலோ, ஃபேமிலியில் ஏதாவது பிரச்சனைனாலோ, அவனுக்கு ஏதாவது உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ ஏதாவது பிரச்சனை இருந்தாலுமே ஆள் சைலண்ட் ஆயிடுவான், எதுக்குமே பதில் சொல்ல மாட்டான். எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, கூட இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எப்படி இருந்த பையன் பாரு, இப்படி இருக்கான், எப்படி சிரிச்சு கலகலன்னு இருந்த பொண்ணு இப்படியே அமைதியாக இருக்குது, பார்க்க முடியல, நீ பழையபடி இரு அப்படின்பாங்க. ஆனாலும் அது ஒரு இழப்பாக இருக்கும், ஒரு கஷ்டமாக இருக்கும். அதுலேருந்து அவங்க வெளியே வர முடியாமல் அப்படியே ஃபுல்லாக சைலண்டில் இருந்துருவாங்க. சைலண்ட் முள்ள போட்ட மாதிரி இருப்பாங்க. ஒரு எப்படி சொல்கிறதுனா, மனுஷர்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப ஒதுக்கப்படுறவங்க வந்து ஏதோ ஒரு இடத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அதுதான் பார்க்குறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாதுன்ட்டு ஒரு மெத்து உண்டு, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் மைண்டு வேறு எங்கேயே இருக்கும். யாராவது ஒருத்தர் வந்து கூப்பிட்டாலோ தட்டினாலோ வந்து அவங்களுக்கு தெளிவு வரும். ஓகே அப்படின்ட்டு ஒரு தெளிவு வரும். இந்த சொன்னல இந்த ஒரு ஏஜுக்கு அப்புறம் ஆளே மாறிடுவான். அதுக்கப்புறம் ஃபுல்லாக அப்படியே தான் இருப்பான். அவனுக்கு அதுக்கப்புறம் டவுன் வரும், ஃபால் வரும். என்ன சொல்கிறது, அப்படிப்பட்ட கேரக்டராக இருக்காங்க. இதெல்லாம் மாற்றப்படுறத அமைதிப்படுத்து. அடுத்து கடைசி வரைக்கும் அமைதியாக இருக்காங்க ஒரு கேட்டகரி இருக்குல்ல, அவங்களெல்லாம் வந்துட்டு அவங்க தாங்க இருக்கலே முதல் தூக்கி வச்சுருக்கணும். ஏன்னா அது எப்படி பிறந்ததுலேருந்து வளர்ந்ததுலேருந்து ஒரு முடிவு வரைக்குமே நான் இப்படி தான், நான் மாற்றிக்க மாட்டேன், நீ அமைதியாக இருக்கேன்னு நினைக்கிறியா, நீ அமைதியாக இருக்கேன்னு நினைக்கிறேன், நான் வந்து அப்போ ஆட்டிடியூடு காட்டுறேன், நான் வந்து ரொம்ப கெத்து காட்டுறேன் அப்படின்ட்டு இல்லை, நான் இப்படி தான், நீ என்கிட்ட பேசுனா பேசு, நீ என்கிட்ட பேச வேணாம், அப்படி தான் நீ என்ன எப்படின்னா ஒரு பழமொழி உண்டு, நீ என்ன செய்றியோ அதை ரிப்பீட் ஆகும், நான் கண்ணாடி மாதிரி,
என்ன வச்சே ரிப்பீட் ஆகும். இது ஒஸ்தி படுத்துகிற டைலாக் ஆச்சு. அந்த மாதிரி அமைதியாக இருக்க, கடைசி வரைக்கும் அமைதியாக இருப்பேன். அவங்க நானே பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும், எப்பட்றா. ஆனால் எல்லா இடத்துலையும் அமைதியாக இருக்க மாட்டாங்க. இப்போ எனக்கு ஒரு தப்பு, இன்னும் ஒரு தப்பான ஒரு விஷயம் நடக்குது, தப்பாக போய்கிட்டு இருக்குன்னா எடுத்து சொல்லணும். நம்ம எடுத்து சொல்லிவிட்டு அவங்க கேட்கலைன்னா அதுக்கப்புறம் என்ன எடுத்தோடனே நம்ம வந்து இந்த திட்டுறது, கை நீட்டுற பழக்கம்லாம் இல்லை. எடுத்து சொல்லணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு குவாலிட்டியாக நான் பார்க்குறேன். இதான் நான் இது முக்கியமான விஷயங்கள் சைலண்ட் இதில் பார்க்குறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சைலண்டாக இருக்கவங்கள பற்றின்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.